வெல்கம் டு அவர் சேனல். நம்ம வீடியோவில் இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா டே இன் மை லைஃப் தான் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிச்சோம். நாங்கள் எப்போதுமே நைட்டு தூங்குறதுக்கு லேட் ஆகிடும் நானும் அஸ்வித்தும். ஏன்னா தம்பி ரொம்ப லேட்டாக தான் தூங்குவான். நைட்டு விளையாண்டுட்டே இருப்பேன். இப்போல்லாம் வளர வளர ரொம்ப விளையாட ஆரம்பிச்சிட்டான். இவன் ஃபஸ்ட்டே எழுந்திரிச்சிட்டான். நான் இப்போ தான் எழுந்திரிச்சேன். நாங்கள் எந்திரிச்ச உடனே கையோட பெட்டெல்லாம் உதறி தலைகாணியெல்லாம் கரெக்டாக வச்சுட்டு போயிடுவோம். எப்படி இருந்தாலும் அந்த வேலையை நம்ம தான் செய்யணும். அது கையோடு முடிச்சிடலாம் அப்படின்னு முடிச்சுட்டே போயிடுவோம். அதுக்கப்புறம் நானும் அஸ்வித்தும் ப்ரஷ் பண்ணிவிட்டு காலையில் எந்திரிச்ச உடனே தண்ணி குடிச்சிடுவோம். அவனுக்கு சுடு தண்ணி, நான் நார்மல் வாட்டர் குடிச்சிடுவேங்க. நான் டீயெல்லாம் குடிச்சிட்டு தம்பிக்கு பாலெல்லாம் காய வச்சு கொடுத்தாச்சுங்க. அதுக்கப்புறம் டிஃபன் வேலையை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். இதுக்கப்புறம் நம்மளோட வேலை ஸ்டார்ட் ஆயிரும். என் ஹஸ்பண்ட் குளிச்சிட்ருக்காரு. அவர் வரதுக்குள்ளே அவருக்கு தோசை ஊற்றி கொடுக்கணும். அவருக்கு இன்றைக்கி வேலைக்கு போகணும். அதனால அவருக்கு எப்போதுமே காலையில் தோசை தான். அவருக்கு தோசை தான் ரொம்ப பிடிக்கும். அதனால நான் தோசை தான் காலையில் அதிகமாக கொடுப்போம். அவருக்கும் தோசை ஊற்றி கொடுத்துட்டு என் பையனுக்கு இன்றைக்கி முட்டை தோசை ஊற்றி கொடுத்துடலாம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா அவனுக்கு இன்னும் தனியாக சமைக்கணும். இன்றைக்கி நான் ரொம்ப லேட்டாக எழுந்திரிச்சிட்டேன். இப்போவே டைம் 8:30க்கு மேலே ஆச்சு. அதனால் அவனுக்கும் முட்டை தோசையை ஊற்றி கொடுத்துடலான்னு அவனுக்கும் முட்டை தோசை ஊற்றி கொடுத்தாச்சுங்க. எனக்கு சாப்பாடு இருக்குது, அதை நான் சாப்பிட்ருவேன். அவங்க 2 பேருக்கு மட்டும் தோசை ஊற்றி கொடுத்துடலாம். தோசை ஊற்றிட்டு இருக்கும்போதே சைடில் இருக்க சின்ன சின்ன வேலையெல்லாம் முடிச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். அதனால் அவனை உட்கார வச்சு டிவி பார்க்க வச்சுட்டு நான் தோசை ஊற்ற ஆரம்பிச்சிட்டேன். அவ்வளோதான், தோசையெல்லாம் ஊற்றி முடிச்சாச்சு. வீட்டில் இருக்கோன்னு தாங்க பேர். காலையிலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் அதிகமான வேலை. அதுக்கு நம்ம பேசாமல் வேலைக்கே போயிட்டோம் அப்படின்னா ஒரே வேலையோடு முடிஞ்சிருங்கிற மாதிரி இருக்குது எனக்கு இப்போல்லாம். இந்த குட்டீஸை பார்த்துக்கவே முடியலை. என் பையனுக்கும் சாப்பாடு ஊட்டி முடிச்சாச்சுங்க. அதுக்கு கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துக்கு மேலே போயிடும் சாப்பாடு ஊட்டுறது. அவனுக்கு சாப்பாடு ஊட்டி முடிச்சுட்டு நானும் சாப்பிட்ருவேன். சாப்பிட்டுட்டு அவனையும் கையோடு தூங்க வச்சுருவேன். அவன் கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு தூங்கிடுவான். அவனையும் தூங்க வச்சுட்டு ஃபஸ்ட்டு மிஷினில் துணியை போட்டு விட்டுருவேன். துணி நிறையா சேர்ந்துருச்சு. 2 நாளுக்கு ஒரு டைம் தான் மிஷினில் துணி போடுவேன். இன்றைக்கி கொஞ்சம் துணி நிறையா இருந்துச்சு. அதனால் ஃபஸ்ட்டு மிஷினில் துணியை போட்டுடலாம் அப்படின்னு மிஷினில் துணியை போட்டேங்க. அதுக்கப்புறம் டிஃபனுக்கு மாவு இன்றைக்கி அரைக்கணும். கையோடு அதையும் நம்ம பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா சாயந்தரம் மாவு அரைக்கணும். அதனால் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் காலையிலேயே ஊற வச்சுட்டேங்க. ஊற வச்சிட்டோம் அப்படின்னா சாயந்தரம் அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதில் என்னென்ன ஜவ்வரிசி உளுந்து எல்லாம் போட்டு ஊற வச்சாச்சு. அதுக்கப்புறம் என் பையனுக்கு மத்தியானம் சாப்பாடு செய்யணும். அவன் தூங்கி எந்திரிக்கிறதுக்குள்ளே நான் வீட்டில் இருக்க எல்லா வேலையும் முடிச்சிடணுங்க. இதுக்கப்புறம் மதியம் லஞ்ச் எங்களில் எல்லாருக்குமே செய்யணும். அதனால் மத்தியானம் இன்றைக்கி லஞ்சுக்கு ரொம்ப சிம்பிளாக ஏதாவது செஞ்சுக்கலான்னு யோசித்து பாவக்காய் புளிக்குழம்பு மட்டும் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் என் பையனுக்கு சாப்பாடு வச்சு முடிச்சுட்டேன். அவ்வளோதான், அவனும் எந்திரிச்சிட்டான். அவ்வளோதான், 1 மணி நேரம் கூட முழுசாக தூங்கியிருக்க மாட்டான், எந்திரிச்சிட்டான். எந்திரிச்சதுக்கப்புறம் அவனுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் கொடுக்கணும். இன்றைக்கி செவ்வாழைப்பழம், டெய்லியும் ஒவ்வொரு செவ்வாழைப்பழம் கொடுத்துருவேன். அதே மாதிரி இன்றைக்கும் செவ்வாழைப்பழம் கொடுத்தேன். இன்றைக்கி ரொம்ப கொஞ்சம் வீடியோவெல்லாம் பார்த்தனால. அவ்வளோதான், எங்களுக்கும் குழம்பு வச்சு முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் அவனுக்கும் சாதம் செஞ்சு முடிச்சாச்சு. இன்னும் பேலன்ஸ் இவ்வளோ பாத்திரம் இருக்குது. இவனை வச்சுட்டே தான் நான் இன்னும் இதெல்லாம் கழுகி முடிக்கணும். அதுக்கப்புறம் இந்த 4 ப்ராடக்ட்டுங்க. இந்த 4 லிக்விட் ஃப்ளிப்கார்ட்லேருந்து வாங்கியிருந்தேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். 4ன்னு சொல்லிட்டு 3 தான் காமிச்சிருக்கேன். ஒன்று ரெஸ்ட் ரூமில் யூஸ் பண்ணியாச்சுங்க. அது ஹேண்ட் வாஷ், அது யூஸ் பண்ணியாச்சு. இந்த 4மே ஒரு கம்மியான பட்ஜெட் மாதிரி எனக்கு தெரிஞ்சிச்சு. அதனால் வாங்கியிருந்தேன். உங்களுக்கும் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், அவனுக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு அவனை விளையாட வச்சுட்டு பாத்திரத்தை நானும் அப்படியே கழுகியாச்சு. பாத்திரம்லாம் கழுகி முடிச்சுட்டு அவனை குளிக்க வச்சு அவனுக்கெல்லாம் சாப்பாடு கொடுத்துட்டு திரும்பவும் நானும் சாப்பிட்டு தூங்கி வச்சுட்டு வீடியோ எடுக்க ரெடி ஆயிடுவேங்க. குளிச்சுட்டு நம்ம ஷார்ட்ஸ் எல்லாம் யூடியூப்பில் அப்லோட் பண்ணுவேன். அதனால் நான் ரெடி ஆகிட்டு யூடியூப்பில் வீடியோ எடுக்கிறதுக்காக போயாச்சு. அவ்வளோதான், ஈவினிங் டீ காஃபி குடித்ததெல்லாம் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். நைட்டு டின்னர் எல்லாம் செஞ்சு முடிச்சாச்சுங்க. நாளைக்கு நான் சூப்பரான வீடியோவில் பார்க்குறேன். எல்லாருக்கும் பாய்.